1940 பிறந்து 1973 ஜஸ்ட் 32 வருஷத்துலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச ஒரு பியூர் சோல். தன்னோட 13 வயசுலேருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்க ஆரம்பித்தவர் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 80s 90s பல யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் தான் ஹீரோ. அமெரிக்க தற்காப்பு கலை ஜாம்பவான் மற்றும் நடிகரான ப்ரூஸ் லீ. இவர் நடித்த பல படங்கள் உலக அளவில் பெரும் சாதனைகள் படைத்தன. உலக அளவில் பல கோடி ரசிகர்களை பெற்ற ப்ரூஸ் லீ யாராலும் ஈடு செய்ய முடியாத மிக சிறந்த தற்காப்பு கலைஞராக கருதப்படுகிறார். இவர் 1 இல்லை 2 இல்லை 5 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. 1 400 1-handed புஷ்அப்ஸ், 2 200 2 fingers புஷ்அப்ஸ், 3 100 புஷ்அப்ஸ் வித் ஜஸ்ட் தம், அதாவது கட்ட விரல்ல. 4வது டெலிவரிங் 9 punches இன் 1 second. 5வது கின்னஸ் ரெக்கார்ட் இவரோட ஃபேமஸ் 1 inch punch. இதை யூஸ் பண்ணி இவரால் 75 kg ஆப்பனண்ட்டை 6 மீட்டருக்கு தூக்கி எறிய முடியும். இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்ட்ஸை யாரும் பீட் பண்ணல. My last name is Lee, Bruce Lee. மார்ஷியல் ஆர்ட்ஸ், சினிமா அண்ட் கல்ச்சர் இது எல்லாம் இவருக்கு கை வந்த கலை. ஃபில்ம் அவார்ட்ஸ், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ், ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்ட்ஸ் அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர். இவருக்கு சடனாக ஒரு நாள் ஒரு சின்ன தலைவலி வருது, மாத்திரை சாப்பிட்றாரு அண்ட் ஹி இஸ் கான். கேன் யூ பிலீவ் இட்? என்னாலையும் நம்ப முடியல. இந்த ஒரு மனிதரோட லெகசி ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், ஈக்குவாலிட்டி அண்ட் பயனரிங் இனோவேஷன் உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ, த ஐகான் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ், த டிராகன், ப்ரூஸ் லீ. ப்ரூஸ்லியோட ஃபிலாசபி வெரி யூனிக். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம், எம்டி யுவர் மைண்ட். Be formless, shapeless, like water. Now you put water into a cup, it becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put in a teapot, it becomes the teapot. Now water can flow or it can crash. Be water, my friend. ப்ரூஸ் லீ குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்டை வாட்டரோட கம்பேர் பண்ணி அதுக்கான விளக்கத்தையும் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தாரு. வாட்டர் தான் வேர்ல்ட்லேயே இருக்கிறதுலே சாஃப்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஆனால் அதனால் ஒரு ஹார்டஸ்ட் ராக்குள்ளேயும் பெனட்ரேட் ஆகி வர முடியும். ஆல்சோ இட்ஸ் இன்சப்ஸ்டான்ஷியல். அதாவது வாட்டரை நம்மளை கையில் பிடிச்சு வைக்கவோ அதை பஞ்ச் ஆர் ஹர்ட் பண்ணவோ முடியாது. இந்த வாட்டர் மாதிரியே சாஃப்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஆப்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குங்ஃபு வீரன் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் ப்ரூஸ் லீ. So every kung fu man is trying to do that, to be soft like water and flexible and adapt itself to the opponent. இவர் ஜென் புத்திஸ்ட் அண்ட் டயோயிஸ்ட் பிரின்சிபல்ஸை இவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்தார். குங்ஃபு அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ப்ரூஸ்லியோட பேர் தான். இவர் பல ஹாலிவுட் மூவிஸில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா இது மாதிரி. பட் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், ஹீ இஸ் நாட் ஓன்லி அன் ஆக்டர், ஹீ இஸ் ஆல்சோ அ டிரெக்டர், ரைட்டர் அண்ட் அ ப்ரொடியூசர். சீரீஸ், மூவிஸ்னு சின்ன சின்ன ரோலில் ஸ்டார்ட் ஆன இவரோட சினிமா ஜேர்னி குங்ஃபு கலையால் உச்சத்தை தொட்டுச்சு. அது மூலமாக பல கோடி கணக்கான ரசிகர்களை இவர் பிடிச்சார். இப்படி ஒரு பீக்கில் இருந்த காலகட்டத்தில் தான் ப்ரூஸ் லீ தன்னுடைய மரணத்தை அவரோட 32வது வயசில் சடனாக சந்திக்கிறார். ஓவர் நைட் when nobody realized he was gone. ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக அவர் இறந்தார் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் இவரோட மரணம் வாஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரி அண்ட் கான்ட்ரவர்சிஸ். த மோஸ்ட் ஃபிட்டஸ்ட் பர்சன் ஆன் த பிளானட் ஒரு நாள் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றாரு. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்குறாரு. தூங்கி திரும்பி எழவே இல்லை. அப்படி அன்னைக்கு என்ன ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, இவர் கூட இருந்தது அன்னைக்கு யார், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இவரோட மரணத்தில் இருக்கிற மிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரூஸ்லியோட சைல்டுஹுட்டை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். கராட்டே அண்ட் கும்ஃபு ரெண்டுமே நமக்கு பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கும்ஃபு சைனாவில் ஒரிஜினேட் ஆன ஒரு மார்ஷியல் ஆர்ட். கராட்டே அண்ட் ஜிஜிட்ஸு ஆர்ட்ஸுக்கு ஆன்சிஸ்டராக இருக்கிறதே இந்த கும்ஃபு தான். குங்ஃபோட ட்ரைனிங்கோட ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் யூஸ் ஆஃப் டாக்டைல் சென்சிட்டிவிட்டி. அதாவது ஆப்பனண்ட்டை தொட்டு அவங்க இன்டென்ஷன்ஸை உணரக்கூடிய ஒரு திறன். இந்த டாக்டைல் சென்சிட்டிவிட்டி அப்படின்றத நம்ம பார்வை மட்டும் அடிப்படையாக வைக்காம ஆப்பனண்ட்டோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக என்னென்ன கைண்ட் ஆஃப் மூவ்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு எபிலிட்டி. இதை தான் ப்ரிடாமினென்ட்லி இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. இது மூலமாக ஆப்பனண்ட்டோட உடம்புல ஏற்படுற சட்டில் ப்ரெஷர் சேஞ்சஸை வச்சு குங்ஃபு தெரிஞ்சவங்கனால அட்டாக்கை ஏர்லியாக டிடெக்ட் பண்ண முடியும்.
குங்ஃபுவில் பல ஸ்டைல்ஸ் இருக்குது. விங்ஷுன், தாய்ச்சி அண்ட் ஷாவ்லின் குங்ஃபு. இந்த டச் பண்ணி சென்சிட்டிவியை கண்டுபிடிக்கிற ட்ரைனிங்கை விங்ஷு ஸ்டைலில் சீ சாவ் ஆர் ஸ்டிக்கிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குங்ஃபுவோட ஸ்பெஷாலிட்டியை அதோட ஃப்ளூயிட் மூமெண்ட்ஸில் தான் இருக்குது. அதாவது குங்ஃபுவில் வர மூமெண்ட்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஃப்ளூயிடிட்டியை மெயின்டைன் பண்ணும். டிஃபென்சிவ் அப்ரோச் அப்புறம் அனிமல் ஃபார்ம்ஸை மிமிக் பண்ணும். Practicing a long day involves form. Some imitate a crane, a monkey, a praying mantis. This is a crane form. Start off. கராட்டே ஜப்பானில் உருவானது, வைல் குங்ஃபு சைனாவில். குங்ஃபு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ ப்ரூஸ்லி தான் குங்ஃபுவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது. அது உண்மை இல்லை. பட் ப்ரூஸ்லி எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டுபிடிச்சாரு, அதோட யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஊர் போதி தர்மர் தான் ஷாவ்லின் குங்ஃபுவை ஃபவுண்ட் பண்ணதா ப்ரூஃப்ஸும் இருக்குது. இவரை இன்னைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் 5th or 6th century CEல வாழ்ந்த ஒரு தமிழ் புத்திஸ்ட் மங்க். 1940 நவம்பர் 27 ப்ரூஸ்லி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க சைனா டவுனில் லீ ஹோய் சுவிங் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் கிரேஸ் ஹோக்கு பிறக்கிறாரு. ப்ரூஸ்லி 3 மாதம் குழந்தையாக இருக்கிறப்பவே அவங்க பேரண்ட்ஸ் ஹாங்காங்கில் ஷிஃப்ட் ஆகிறாங்க. ப்ரூஸ்லி அவரோட 13வது வயசுலேயே விங்ஷுன் ஸ்டைல் ஆஃப் குங்ஃபுவை கற்றுக்கிறதுக்காக ஒரு குங்ஃபு மாஸ்டர் கிட்ட சேர்றாரு. நான் அந்த 3 ஸ்டைல்னு சொன்னேன்ல, அதில் இது ஒரு ஸ்டைல். 5 வருஷமாக தொடர்ந்து விடாமுயற்சியோட குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக்கிட்டு அதில் கை தேர்ந்தவராகவும் மாறுறாரு. பட் நாட் ஓன்லி இன் குங்ஃபு, ஹி இஸ் ஆல்சோ அ டெரிஃபிக் டான்சர். 1958 ஹாங்காங்கில் சாச்சா டான்ஸ் சாம்பியன்ஷிப்பில் இவர் வின்னும் பண்ணியிருக்காரு. சாச்சா டான்ஸ் அப்படின்றது 1940 கியூபாவில் ஒரிஜினேட் ஆன ஒரு லைவ்லி அண்ட் எனர்ஜெட்டிக் லாட்டின் அமெரிக்கன் டான்ஸ். இந்த டான்ஸ் 2 ஸ்லோவர் ஸ்டெப்ஸை தொடர்ந்து 3 குயிக் ஸ்டெப்ஸ்ன்னு மாறி மாறி வரும். இந்த டான்ஸை 1 2 3 சாச்சா ஆர் 1 2 3 4 ரன் அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாங்க. குங்ஃபு கற்றுக்கிட்ட அதே ஆர்வத்தோட ப்ரூஸ்லி இந்த டான்ஸில் 108 டிஃப்ரெண்ட் சாச்சா ஸ்டெப்ஸையும் கற்றுக்கிறாரு. இப்போது குங்ஃபு அண்ட் டான்ஸிங்கோட சேர்த்து இப்போ ப்ரூஸ்லி மூவிலையும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட 18 வயசுக்குள்ளேயே த பர்த் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்ட்டு 1946, அப்புறம் ஃபூ குய் ஃபூ யூன் அப்படின்ட்டு 1948 மொத்தம் 20 படங்களில் நடித்து முடிக்கிறாரு. பட் இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ப்ரூஸ்லி அடிக்கடி ஸ்ட்ரீட் ஃபைட்ஸில் அன்னெசரிலி இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. இந்த பிஹேவியர் ஒரு நாள் அவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகுது. ஒரு பையன் அவரை அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனோட பல்லு தெரிக்கிற அளவுக்கு வாயில் ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. இதனால் ப்ரூஸ்லி மேலே அந்த பையனோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இதுக்காக ப்ரூஸ்லியை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரூஸ்லியோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இனிமேல் ப்ரூஸ்லியோட ஆக்டிவிட்டீஸை நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைலில் சைனும் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டும் வராங்க. இதுக்கு மேலே ப்ரூஸ்லி இங்கிருந்தா அவரோட ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகிரும்ன்ட்டு 1959 ஏப்ரலில் அவரோட பேரண்ட்ஸ் ப்ரூஸ்லியை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற அவங்களோட ஓல்டர் சிஸ்டர் ஆக்னிஸ் லீ வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் ப்ரூஸ்லி சான் ஃப்ரான்சிஸ்கோலையும் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணலை. அங்கேருந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரூபி சோ இருக்க வாஷிங்டன் சியாட்டல் சிட்டிக்கு போய் அவரோட ஹைஸ்கூல் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறாரு. சியாட்டல் சிட்டிக்கு போனதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங் அண்ட் டான்ஸிங் பேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் இங்கே ஸ்கூலிங் முடிச்சுட்டு மார்ச் 1961 யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் ஜாயின் பண்ணி ஃபிலாசபியை மேஜர் சப்ஜெக்டாக எடுக்கிறாரு. ப்ரூஸ்லிக்கு குங்ஃபு மேலே இருந்த ஆர்வம் தான் ஃபிலாசபிக்கல் அண்டர்பெயினிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் விருப்பத்தை தூண்டியதுக்கு காரணம். இவர் எழுதின எஸ்ஸேஸ், மோஸ்ட்லி இவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ், இது எல்லாமே ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரூஸ்லி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த 3 வருஷத்தில் குங்ஃபு டீச் பண்ணுறது, நியூஸ் பேப்பர் போடுறது, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ட் டைமாக நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 1962 சியாட்டலில் சைனா டவுனில் ஒரு பேஸ்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே ஒரு சின்ன ஜுன் ஃபேன் குங்ஃபு இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது மூலமாக 60s ப்ரூஸ்லிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்த கராத்தே எக்ஸ்பர்ட்ஸ் எட் பார்க்கர், டைக்வாண்டோ மாஸ்டர் ஜூன் ரீ அப்படின்ற பல கீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபிகர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது. 1963 ப்ரூஸ்லியோட இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணவங்க தான் ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் லிண்டா எம்ரி. 2 பேரும் காதலிச்சு 1964 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவில் இருக்க ஓக்லாண்டுக்கு ஷிஃப்ட் ஆன ப்ரூஸ்லி அங்கே அவரோட செகண்ட் குங்ஃபு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ரூஸ்லிக்கு பிராண்டன் அப்படின்ற ஒரு பையனும் ஷெனான் அப்படின்ற ஒரு பொண்ணும் இருக்காங்க.
இந்த மிட் 60s லாங் பீச் இன்டர்நேஷ்னலில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் ப்ரூஸ்லி பண்ண கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக த க்ரீன் ஹார்னட் அப்படின்ற ஒரு டிவி சீரீஸில் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. ஃபைனலி 1967 ப்ரூஸ்லி ஜீட் குயின் டூ அப்படின்ற ஒரு புது மார்ஷியல் ஆர்ட்ஸையும் டெவலப் பண்ணுறாரு. இது ட்ரெடிஷ்னல் கும்ஃபு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். இந்த மார்ஷியல் ஆர்ட் த வே ஆஃப் இன்டர்செப்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1 or 2 ரேஞ்சஸில் மட்டுமே ஸ்பெஷலைஸ் ஆன மற்ற ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸ் மாதிரி இல்லாமல் ஜீட் குயின் டூ எல்லா விதமான காம்பேட் ரேஞ்சஸ்லையும் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த டெக்னிக்கில் இதை யூஸ் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே அவங்களோட ஓன் ஃபைட்டிங் ஸ்டைலை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணுற டெக்னிக் சொல்லி தரப்படுது. இந்த மார்ஷியல் ஆர்ட்டோட ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸே என்னென்னா காம்பேட்டை ஒரு ப்ராசஸாக பார்க்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க தேன் செட் ஆஃப் சம் ஃபிக்ஸ்டு மூவ்ஸ். ஸோ இந்த மார்ஷியல் ஆர்ட் ஒரு ப்ராடக்ட் இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு ஸ்டைல் இல்லை, பட் சிஸ்டம் ஆர் அ கான்செப்ட் ஆர் அன் அப்ரோச் அப்படின்னு ஒரு புது டைமென்ஷனை கொண்டு வர்றாரு. இந்த மார்ஷியல் ஆர்ட் மினிமல் மூமெண்ட் ஃப்ளூயிடிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அதை அப்சர்வ் பண்ணு, தேவையில்லாத விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணு, தென் ஒரிஜினலாக உங்களோட மூவ்ஸை ஆட் பண்ணு அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த டெக்னிக் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் கும்ஃபு, பாக்ஸிங், ஃபென்சிங் அண்ட் philosophy. a deadly combo. இந்த கலை தான் ப்ரூஸ்லியோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் உருவான ஒரு கலை. 1967 ப்ரூஸ்லி பண்ண சீரீஸ்க்கு அப்புறம் அவருக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே ஃபார்ம் ஆகுது. அடுத்து கும்ஃபு ஸ்கூலோட 3rd பிரான்ச்சை லாஸ் ஏஞ்சலஸில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே ஃபில்ம் ஸ்டார்ஸ் ஸ்டீவ் மெக்வெயின், ஜேம்ஸ் கோபன், ஸ்க்ரீன் ரைட்டர் ஸ்டெர்லிங் சிலிஃபண்ட் உட்பட பல செலிபிரிட்டிஸ்க்கு கும்ஃபு ட்ரைனிங் இவரே கொடுக்குறாரு. இதில் ட்ரெடிஷ்னல் பாக்ஸிங் அண்ட் ஓகினாவன் கராட்டேயும் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாலிவுட் சீரீஸில், மூவிஸில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டராக கெஸ்ட் அப்பியரன்ஸும் கொடுக்கறது மூலமாக இவர் பயங்கரமாக இந்த பீரியடில் பாப்புலர் ஆகிறாரு. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக 1971 த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மூவியில் அவரோட கும்ஃபு எக்ஸ்பர்டீஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இவருக்கு லீடு ரோலில் கிடைக்குது. அதே மாதிரி மூவியும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக இந்த மூவியோட டைரக்டர் வெயிட்லோ இந்த மூவி ரிலீஸ் ஆன அடுத்த வருஷத்துலேயே ப்ரூஸ்லி கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபியூரி அப்படின்ற படத்துக்கான இன்னொரு ஸ்கிரிப்டையும் கொண்டு போகிறாரு. இந்த மூவியோட ஷூட்டிங் ஹாங்காங் ஸ்ட்ரீட்டில் நடந்தப்போ இவரை பார்க்குறதுக்காகவே இவரோட ஃபேன்ஸ் கடல் அளவில் திரண்டு வராங்க. ரோடு ஃபுல்லாக ஜாம் ஆகுது. இந்த ஃபில்ம் வித் ஜஸ்ட் வெறும் $100,000 வச்சு எடுத்து $100 million பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது. இதுக்கப்புறம் ப்ரூஸ்லி கான்கார்ட் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஓனாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்த இவர் நடித்த படத்தை ஓனாக இவரே ப்ரொடியூஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனையும் இவரே பண்ணுறாரு. 1972 பண்ண த வே ஆஃப் த டிராகன் மூவியோட ஷூட்டிங் ரோம் அண்ட் இட்டலியில் நடந்துச்சு. அண்ட் இந்த மூவியில் ஹாப்கிடோ எக்ஸ்பர்ட் இன்ஷிக் வாங், கராட்டே லெஜண்ட் ராபர்ட் வால் அண்ட் 7-time US கராட்டே சாம்பியன் சக் நாரிஸ்னு பல பேர் இதில் நடிக்கிறாங்க. The main reason Bruce was really ahead of his time. So he called me up and said, I want to do a movie with a fight scene that everyone will remember called Return of the Dragon. He said, would you come over and do the fight scene with me? I said, well, do I have to lose? He says, yeah, you have to lose. So I said, ஈஸ்ட் ஏஷியாவில் ப்ரூஸ்லியோட இந்த ரிமார்க்கபிள் சக்ஸஸ் ஹாலிவுட் ஃபில்ம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மத்தியில் ஒரு கவனத்தை ஈர்த்துச்சு. ஸோ இந்த மூவியோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்பவே இவருக்காக இன்னொரு மூவி ஸ்கிரிப்டும் ரெடி ஆகுது. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ மூவி ஸ்கிரிப்டுக்கான ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பேரலாக ப்ரீவியஸ் மூவிக்கான டப்பிங்கும் போயிட்டு இருக்க. ஸோ இட்ஸ் ஆல் பிஸி லைஃப். அங்கே தான் சடனாக டெத் ஆன் அ நைட். வெயிட் வாட் ஹேப்பன்? லெட்ஸ் ரீவைண்ட். ப்ரூஸ்லி இறந்ததுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 1973 May 10 அன்னைக்கு த வே ஆஃப் த டிராகன் மூவிக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருந்தப்போ திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகி நின்ன இடத்துல இருந்தே கீழே சரிஞ்சு விழுகிறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே ப்ரூஸ்லிக்கு சிவியர் ஹெட்டேக்கும் வலிப்பும் வருது. ப்ரூஸ்லியை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் அவருக்கு செரிப்ரல் எடிமா இருக்குது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பிரெயினில் எக்ஸஸ் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகிறதுனால செரிப்ரமில் ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் ஏற்படுற ஒரு கண்டிஷன் தான் செரிப்ரல் எடிமா, அதாவது பெருமூளை வீக்கம். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு ப்ரூஸ்லியை ஹாஸ்பிட்டலே வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ப்ரூஸ்லி அதிலிருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாரு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா அவர் என்ன யோசிச்சாரோ தெரியல, ப்ரூஸ்லி சரியாக எழுந்திரிச்சதும் அவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து முதல் பேசின வார்த்தை ஹவ் ப்ரூஸ்லி வுட் டை அப்படின்ட்டு சிரிச்சுட்டே கேட்குறாரு. இப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் ப்ரூஸ்லி அவரோட யூஸ்ஃபுல் ஃபிட்னஸ் அண்ட் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அப்பப்போ வர்ற ஹெடேக்கை தவிர ப்ரூஸ்லி செரிப்ரல் எடிமாவில் இருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வந்தார்.
பட் இது எல்லாம் 2 மாதம் ஜூலை 20th 1973 வரை மட்டும்தான். அன்னைக்கு தான் யாரும் எதிர்பார்க்காத ப்ரூஸ்லியோட மரணம் நிகழ்ந்துச்சு. 1973 ஜூலை 20 அன்னைக்கு ஹாங்காங்கில் இருந்த ப்ரூஸ்லி மார்னிங் எப்பவும் போல் சுறுசுறுப்பாக எழுந்துருச்சு. அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம்காக ப்ரொடியூசர் ரேமண்ட் ஷோவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு. மார்னிங் ஃபுல்லாக அந்த மீட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் அவரோட ஃப்ரெண்டு ஆக்ட்ரஸ் பெட்டி டிங் பியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறாரு. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க டின்னரை ப்ரொடியூசர் ரேமண்ட் கூட பிளான் பண்ணுறாங்க. ரேமண்ட் ஷோவும் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி லேட்டர் இந்த டே ஈவினிங் அங்கேருந்து கிளம்புறாரு. ரேமண்ட் ஷோ ஒரு ரூத்லெஸ் பிஸ்னஸ்மேன் ஆஃப் தி லீடிங் ஹாங்காங் மூவி ஸ்டுடியோ கோல்டன் ஹார்வெஸ்ட். இவங்க 2 பேரும் 3 படம் பண்ணியிருக்காங்க பிஃபோர் என்டர் த டிராகன். இது எல்லாமே ஹாங்காங்கில் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட். பட் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ப்ரூஸ்லி வாஸ் நாட் ஹாப்பி வித் ரேமண்ட் ஷோ டியூ டு இன்அக்யூரேட் அக்கௌண்டிங் அண்ட் அவருக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் கட் சரியாக வரல அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் நாட் ஹாப்பி. இதில் ஓப்பனாக இவங்க 2 பேருக்கும் சில டைம் வாக்குவாதம் கூட வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ப்ரூஸ்லி வேறு ஸ்டுடியோட்டையும் பேரலாக பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு படம் பண்ணுறதுக்காக. ஸோ கோல்டன் ஹார்வெஸ்ட் அதோட தங்க முட்டையை விடுற ஆபத்து ஏற்படுது. இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போது ப்ரூஸ்லி அண்ட் பெட்டி ரேமண்ட் ஷோ கிளம்புனதுக்கப்புறம் தனியாக இருக்காங்க. பெட்டி தாய்வான் ஷோ பிஸ்னஸில் ஒரு குவீன் அண்ட் அ ப்ரொஃபஷனல் பார்ட்னர் ஃபார் ப்ரூஸ்லி. அரௌண்ட் ஈவினிங் 7:30 மணிக்கு ப்ரூஸ்லி எப்பவும் போல் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பெட்டி ஈக்குவஜெசிக் அப்படின்ற ஒரு காமன் பெயின் கில்லர் டேப்லெட்டை ப்ரூஸ்லிக்கு கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு ப்ரூஸ்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி தூங்கினதுக்கப்புறம் பெட்டி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. திரும்பி வந்து டின்னருக்காக ப்ரூஸ்லி எழுப்பினப்போ அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பெட்டி எவ்வளவோ எழுப்பியும் ப்ரூஸ்லிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். பயந்து போன பெட்டி உடனே ப்ரொடியூசர் ஷோவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்படி வந்தவரும் ப்ரூஸ்லியை கான்ஷியஸ்க்கு கொண்டு வர எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியாமல் கடைசியில் 2 பேரும் ஆம்புலன்ஸில் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரூஸ்லி மரணம் அடைகிறாரு. ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் அப்போ யூஎஸில் இருக்காங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு. இதுக்கு ப்ரூஸ்லி அண்ட் பெட்டி டிங் பீக்கு நடுவில் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் இருந்திருக்கு. ஸோ இங்கே பல கேள்விகள். அப்படி என்ன அந்த டேப்லெட்டில் இருந்துச்சு? பெட்டி அந்த சுச்சுவேஷனில் 911 கால் பண்ணாமல் ப்ரொடியூசர் ஷோவை ஏன் கூப்பிடணும்? எங்கேயோ இடிக்குது. ஸோ பேசிக்கலி நைட் 9:30 மணிக்கு இந்த சுச்சுவேஷன் தெரிய வருது. அப்ராக்சிமேட்லி 10:30 தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அரௌண்ட் 11:30 ஹி வாஸ் டிக்ளேர்ட் டெட். இந்த ஃபினாமினனை ஒரு லாக் ரூம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ரூமில் என்ன ஆச்சு? நோபடி நோஸ். இந்த உலகத்துக்கு ப்ரூஸ்லி எப்படி இறந்தார்? ஒரு மிகப்பெரிய மரணம். ப்ரூஸ்லி இறந்திருந்தப்போ அவரோட பாடியில் எக்ஸ்டர்னல் சைன்ஸ் ஆஃப் இன்ஜுரி எதுவுமே இல்லை. ப்ரூஸ்லியோட அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமாக பிரெயினில் பில்டான ஃப்ளூயிட் காரணமாக தான் பிரெயினோட நார்மல் சைஸை விட 13% இன்க்ரீஸ் ஆனது தான் இறப்புக்கு காரணம் அப்படின்னு தெரிய வருது. ப்ரொடியூசர் ஷோ ப்ரூஸ்லி இறந்ததுக்கு காரணம் பெட்டி கொடுத்த பெயின் கில்லரால் உருவான அலர்ஜிக் ரியாக்ஷன் தான் காரணம்னு சொல்கிறாரு. இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அட்டாப்சி ரிசல்ட் கூட பார்ஷியலாக ஒத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அட்டாப்சி பண்ண கொரோனாரும் ஈக்குவஜெசிக் டேப்லெட் போட்டதுனால தான் ப்ரூஸ்லிக்கு செகண்ட் செரிப்ரல் எடிமா காஸ் ஆகிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. பட் அதே நேரத்தில் ஈக்குவஜெசிக் டேப்லெட் ஆபத்தில்லாத ஒரு பொதுவான பெயின் கில்லர் டேப்லெட் தான் அப்படின்னும் சொல்கிறாரு. இந்த ஒரு மென்ஷன் தான் இதை ஒரு மர்டர் கேஸாக மாற்றாமல் இருந்திருக்கு. இந்த மெடிசனில் ஆஸ்பிரின் ஒரு பெயின் ரிலீவர் அண்ட் மேப்ரோபமேட் ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக் இது 2ம் இதில் இருக்கும். ஆஸ்பிரின் இஸ் வெரி நார்மல், எல்லாரும் எடுத்துக்கிறது தான். பட் இந்த மேப்ரோபமேட் தான் தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஃபேட்டல் ரியாக்ஷன் சில பேஷண்ட்ஸில் மட்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த துரதிருஷ்டசாலியாக இந்த டேப்லெட்டுக்கு ப்ரூஸ்லி பலியாகிறாரு. ட்ராஜிக் ஆக்சிடெண்ட். அடுத்தடுத்து நடந்த இன்வெஸ்டிகேஷனில் ப்ரூஸ்லியோட இறப்பு கொலை இல்லைன்னு நிரூபிச்சிருந்தாலும் இவரோட இறப்பில் மட்டும் பல கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா இந்த ஈக்குவஜெசிக் டேப்லெட் ப்ரூஸ்லி ரெகுலராக சாப்பிட்ற மாத்திரை இல்லை. இதே மாதிரி ட்ரக் காம்ப்ளிகேஷன்ஸ்னால யங் ஏஜ்லேயே இறந்தவங்க தான் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்விஸ் பிரெஸ்லி அண்ட் மெர்லின் மென்ரோ. இவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்ஸில் இருந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் ப்ரூஸ்லியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் மக்களுக்கு கிடைக்கல. இதனாலேயே ப்ரூஸ்லியோட மரணம் கொலையாக தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. 1975 ப்ரூஸ்லியோட ஃப்ரெண்ட் சக் நாரிஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கிறாரு. அதுபடி ப்ரூஸ்லி மசில் ரிலாக்ஸேஷனுக்காக மசில் ரிலாக்ஸன்ஸை எடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் அதுதான் அவரோட இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. But he had constant back pains. He was having to take medication to keep the muscles in the back loose and relaxed. And with the medication he had taken for his back and the medication he had taken for his headache, they reacted to each other and made his brain swell up. நோரிஸோட இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ ப்ரூஸ்லி அவரோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக இன்னும் என்னென்ன ட்ரக்ஸை இன்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு டிபேட்டையும் உருவாக காரணமாக இருந்துச்சு.
இன்னொரு பக்கம் ப்ரூஸ்லியோட ஃபேன்ஸ் பெட்டி தான் வாண்டடாக ப்ரூஸ்லியை ஹை டோசேஜ் கொடுத்து கொலை பண்ணிடணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் ப்ரூஸ்லியோட ஃபேமிலிக்கு இது சாபம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரூஸ்லியோட சன் பிராண்டன் லீயும் ஒரு ஆக்டர் அண்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட். பிராண்டனும் ப்ரூஸ்லி மாதிரியே த க்ரோ அப்படின்னு ஒரு மூவியில் நடித்து முடிச்சுட்டு ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ 1993 மார்ச் 31 அன்னைக்கு நடந்த ஒரு ஃப்ரீக்கிங் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாரு. இப்படி மக்கள் அவங்கவுங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் ஒன்றொன்னா சேர்த்து ஒவ்வொரு தியரியை கதையை பரப்புகிறாங்க. பட் த சேட் ரியாலிட்டி இஸ் த லெஜெண்ட் இஸ் நோ மோர் அண்ட் இஸ் கான். இவரோட மரணத்தை பற்றி டாக்டர் இவரோட பிரதர் ராபர்ட் லீட்ட சொல்லும்போது இட் வாஸ் பெயின்லெஸ் டெத் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஹி பாஸ்ட் அவே பீஸ்ஃபுல்லி. ப்ரூஸ்லி உயிரோடு இருந்தப்போ இறந்ததுக்கு அப்புறமும் பல விருதுகள் வாங்கியிருக்காரு. 1994 ஹாங்காங் ஃபில்ம் அவார்ட், 2011 மார்ஷியல் ஆர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அண்ட் 2005 ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சைனா ப்ரூஸ்லிக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த ப்ரூஸ்லியோட கான்ட்ரிபியூஷனை ரெகனைஸ் பண்ணுற விதமாக மொத்தம் 4 ஹால் ஆஃப் ஃபேம் அவார்ட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமும் இவரை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஃபில்ம் அவார்ட்ஸ், 4 ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்ட்ஸும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரூஸ்லியோட ரொம்பவும் ஃபேமஸான பிரான்ஸ் மெமோரியல் ஸ்டாச்சு ஹாங்காங்கில் இருக்குது. லுக் அட் ஹிம். இவரோட பேஷன், இன்டென்சிட்டி, கரிஸ்மா, ஹீ இஸ் அ ரியல் ட்ராகன். இன்னும் 2 ஸ்டாச்சு போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினாவில் இருக்க மோஸ்டார் சிட்டிலையும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் லாஸ் ஏஞ்சல்ஸில் சைனா டவுன்லேயும் வச்சு ப்ரூஸ்லியை கௌரவப்படுத்தியிருக்காங்க. that's the story of the legend மக்களே. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. ஆல்சோ நம்ம சேனலில் இப்போ மெம்பர்ஷிப்பும் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி மர்மமாக இறந்த மைக்கேல் ஜாக்சன் டெத் மிஸ்ட்ரியோட டீட்டெயில்ஸை இங்கே போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் that's it. இன்னொரு கதையில் சந்திப்போம். ஜெய்சிம் சைனிங் ஆஃப்.